வெல்கம் பேக். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் பிரிஸ்பன் ஹீட். இன்றைக்கி மேட்ச் மனுக்காவல் கேன்பரால் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் 160 to 170 ஸ்கோர்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த கிரவுண்டில் பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்குமே எப்போவுமே நல்ல ஹெல்ப் கிடைக்கும். இப்போ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் லேட்டஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் T20 மேட்ச். அதில் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இந்தியன் டாப் ஆர்டர் அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் ஃபைல் ஆகிருப்பாங்க. ஜடேஜா கடைசியில் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அடிச்சு கொடுத்துருப்பாரு. 160 கிட்ட நம்ம ஸ்கோர் பண்ணியிருப்போம். செகண்ட் இன்னிங்ஸில் சஹால் கன்கஷன் சப்ஸ்டியூட்டாக ஒரு 3 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்னு கிடையாது. இந்த கிரவுண்டு ஒரு ஆஸ்திரேலியாவிலே செகண்ட் பிக்கஸ்ட் கிரவுண்ட். அதனால் ஸ்பின்னர்ஸ்க்கு ஜெனரலாக ஹெல்ப் கிடைக்கும். பவுண்டரி லைனில் நிறைய கேட்ச் போகலாம். அண்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம் பிக் பேஷ் சீசன் 10 நியூ 3 ரூல்ஸ். நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் லாஸ்ட் சீசன் இருந்த அதே ஸ்குவாடை தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் கோர். ஒரு சில சைனிங்ஸும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளெச்சர் பூரான்லாம் வாங்கியிருக்காங்க. பூரான் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்க்கு அவைலபிளாக இருக்க மாட்டார். அண்ட் ஃப்ளெச்சரும் ஸ்டான்லேக்கும் இந்த மேட்ச் டெபோ ஆகலாம் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் டீமுக்காக. ஃப்ளெச்சருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் அந்தளவுக்கு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் ஃப்ளெச்சரை சொல்ல முடியாது. நிறைய மேட்ச் ஏர்லியாக அவர் அவுட் ஆகிட்டு போயிடுவார். இருந்தாலும் சில மேட்ச்சில் நல்லா விளையாடி 50 இல்லைனா சில மேட்ச்சில் செஞ்சுரி கூட போட்ட அளவுக்கு ரொம்ப நல்லா விளையாடுவார். நம்ம நல்ல ஸ்டைலிஷான பேட்ஸ்மேன். விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸும் அவருக்கு இருக்குது. இந்த டீமில் அவருக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். பிகாஸ் ஸ்டோயினிஸ் இருக்காங்க, மேக்ஸ்வெல் இருக்காங்க. நம்மளை நம்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃப்ரீடமோடு நல்லா விளையாடுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. லர்கின் எப்போவுமே அவரோட இன்னிங்ஸ் நம்மளுக்கு அதிகம் ஞாபகத்தில் இருக்காது. லாஸ்ட் சீசனில் நல்லாவே விளையாடிருக்காரு. எப்போவுமே மினிமம் 30+ ஸ்கோர் பண்ணிட்டு தான் அவுட் ஆவார். இம்பார்ட்டண்டான பிளேயர். கிராண்ட் லீக் டீம்ஸில் கண்டிப்பாக அவரை ட்ரை பண்ணுங்கள். கார்ட்ரைட்டும் ஒரு டீசெண்டான பேட்ஸ்மேன். அண்ட் கார்ட்ரைட் நிறைய டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு டெஸ்ட் ஃபார்மேட் அண்ட் ஒன் டே ஃபார்மேட் நிறைய டொமஸ்டிக்கில் விளையாடி ஒரு நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு. பட் T20 ஃபார்மேட்டுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாடக்கூடியவர். மேக்ஸ்வெல் ஜெனரலி நம்பர் 4 கேப்டன். லாஸ்ட் சீசன்லேருந்து அவர் கேப்டன் பண்ணி இந்த டீம் ஃபைனல் வரைக்கும் லாஸ்ட் சீசன் போயிருக்கு. ரொம்ப நல்லாவே கேப்டன்சி பண்ணார் மேக்ஸ்வெல். அவர் கேப்டன்சி பண்ணும்போது ரொம்ப நல்லா விளையாடுவார் ஜெனரலாக மேக்ஸ்வெல். அண்டு லாஸ்ட் சீசன் அவர் நம்பர் 4 விளையாடிட்டு இருந்தார். சில சமயம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் ரொம்ப நேரம் நின்றுட்டாங்கன்னா, ஒரு 10 ஓவர் மேலே 12 ஓவர் நின்றுட்டாங்கன்னா, இவர் 1 டவுனாக அப்போ ஒரு அடிச்சும் கொடுப்பாரு. பென் டங்க் இப்போ லாஸ்ட்டு 1 இயராகவே ரொம்ப நல்லா ஃபார்மில் இருக்கார். பட் அவர் நம்பர் 5, 6 தான் ஒரு ஃபினிஷர் ரோலில் தான் விளையாட வச்சுட்ருக்காங்க இந்த டீம். அவரும் பேசிக்கலி ஒரு விக்கெட் கீப்பர். சப்போஸ் ஃப்ளெச்சர் விளையாடலன்னா இவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். நேத்தன் கோல்டர்னைல் மும்பை இந்தியன்ஸ்க்கே அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஒரு அடிக்கடி இன்ஜுரின்ட்டு ப்ராப்ளம்னு போகக்கூடிய ஒரு பிளேயர். பேட்டிங்கும் பண்ணுவார். இந்த கண்டிஷன்ஸில் ஒரு விக்கெட்டும் எடுப்பார். லோக்கல் பிக் பேஷில் ஒரு விக்கெட் நல்லா எடுப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங் எபிலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. பேட்டிங் கிடச்சா நல்லா பண்ணுவார். பில்லி ஸ்டான்லே, கோல்டர்னைட் 2 பேருமே அவ்வளோ ஃபார்மில் இல்லை. தில்பார் ஹுசைன் நல்ல ஃபார்மில் இருக்கார். டெத் பவுலிங்லாம் போடுவார். பாகிஸ்தான் சூப்பர் லீக் அண்ட் வேர்ல்டு பூரா நிறைய T20 லீக்லாம் விளையாடிட்டு வர்றார். தில்பார் ஹுசைன் அண்ட் ஜம்பா 2 பேர் நல்லா ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக மேக்ஸ்வெல் 2-3 ஓவர் போடுவார். அவர் தான் கேப்டன். அவர் கேப்டனாக இல்லைனாலும் அவருக்கு யூஸ் பண்ணுறாங்க பவர் பிளே பவுலராக. அவர் கேப்டனாக இருக்கும்போது கண்டிப்பாக போன சீசனில் 4 ஓவர் கூட போட்டிருக்காரு. விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் மேக்ஸ்வெல் இன்றைக்கி மேட்ச்சில். பிரிஸ்பன் ஹீட் ப்ராப்ளம் 11 பிரையண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 21 இயர் ஓல்டு. ரொம்ப அட்டாக்கிங் மைண்ட் செட். ஸோ அதனால் நிறைய வாட்டி வந்த உடனே அவுட்டும் ஆகியிருக்காரு. ஒன் டேலேயே இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 120+. எங்கள் T20ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150, அரௌண்ட் 150 கிட்டத்தட்ட மேக்ஸ்வெல்லோட ஸ்ட்ரைக் ரேட் ரேஞ்சுக்கு. ஸோ ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர். அவர் ஹிட் ஆகிட்டார்னா அவர் டீம் வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பின்னாடி இருக்க பிளேயருக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக அவங்க இன்னும் நல்லா விளையாடுவாங்க. சாம் ஹீஸ்லெட் ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டர். அவர் ஒரு யங் கிரிக்கெட்டர். அவர் டொமஸ்டிக்கில் ஒரு லாங்கர் ஃபார்மேட் ஒன் டே டெஸ்ட் மாதிரி டொமஸ்டிக்கில் தான் நிறைய விளையாடுவார். நல்ல ரெக்கார்டு இருக்குது. T20 அதிகம் விளையாடல. பட் T20யில் நல்லா விளையாட முடியும். ஸ்ட்ரைக் ரேட் ஒரு அரௌண்ட் 125. கிறிஸ்லின் ஓப்பனராகவும் விளையாடலாம். லாஸ்ட் சீசனில் மேக்ஸிமம் 1 டவுன் விளையாடினார். கேப்டன் ஆஃப் த டீம். அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ரெக்கார்டு இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் அவர் ஒரு பெஸ்ட். அதை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பர்சன்டேஜ்லேயே நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி டிஃபால்ட்டாக 30% செலக்ட் பண்ணியிருக்காங்க. டேனியல் லாரன்ஸ் அதிக பேர் செலக்ட் பண்ணல. இவர் ஒரு கிராண்ட் லீக் பண்ணிட்டா இன்றைக்கி இருக்கலாம். 30 பண்ணிட்டு கேப்டன் பிசியாக கூட இருக்கலாம். 33% தான் இந்த டேனியல் லாரன்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் ஒரு 23 இயர் ஓல்டு இங்கிலாந்து யங் கிரிக்கெட்டர். இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்னும் விளையாட ஆரம்பிக்கலாலும் டேலண்டான பேட்ஸ்மேன் ப்ளஸ் லெக் ஸ்பின்
பார்ட் டைமாகவும் பவுலிங் போடுறாரு. இந்த டீமில் ஒரு பவுலிங் போட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். பிகாஸ் இந்த டீமோட மெயின் பவுலர் ஒரு 4-5 பவுலர் இல்லை இப்போது. ஆல்ரவுண்டர் கிரிகரி ஆகட்டும், அண்ட் ஸ்வப்சன், முஜீப், ஸ்டெகேட் அண்டு அவங்களோட மெயின் பேசர் மோர்னே மோர்கல், இந்த 5 பவுலருமே இப்போ டீமில் கிடையாது பல ரீசன்ஸால். ஸோ அதனால் இவங்க ஒரு யங் பவுலிங் இருக்கிறதுலே இந்த டீம் அந்த டீமை விட மேக்ஸ்வெல் டீமை விட பேட்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக பார்க்க தெரிஞ்சாலும் பவுலிங்கில் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க. இவங்க மெயின் பவுலர்ஸ் கிடையாது, இப்போதைக்கு கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுக்கு ஒரு ஃபஸ்ட் வீக்கு கிடையாது. பட் அவங்க வந்ததுக்கப்புறம் டீம் ஸ்ட்ராங் ஆகிடும். மிலன்கோ ஒரு ஆல்ரவுண்டர், மிலன்கோ லாரன்ஸும் தான் 5th பவுலிங் ஆப்ஷனை ஃபில் பண்ணுவாங்க. பாட்லெட் ஒரு 21 year old யங் ஃபாஸ்ட் பவுலர். அவரும் அதிகம் T20 விளையாடல, லாங்கர் ஃபார்மேட் தான் நிறைய விளையாடிருக்காரு. இந்த டீமில் இருக்க ஒரே ஒரு பிக் ஆஃப் த பவுலர் 38 year old லாஃப்லின். இவருக்கு மட்டும் தான் நிறைய T20 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் தான் பிக் ஆஃப் த பவுலர் இந்த டீமில். குனமான் ஒரு ஸ்பின்னர். அந்த டீமில் ஹென்க்லிஃப் மாதிரி இவர் இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். 2 டீம்லேயுமே நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால இவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இன்க்லிஃப் தான் பெட்டர் பவுலர். கீ பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் 2 டீம்லேயும் நான் 6 பிளேயர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்மால் லீக் ரெடி பண்ணும்போது இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். 2 கிராண்ட் லீக், 2 ஸ்மால் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸும் கொடுத்துருக்கேன். நேற்று கொடுத்தது நல்லாவே ஆச்சு. நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிப்பைன் போய் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போச்சு நேற்று ஸ்மால் லீக். நம்ம அது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தோம். ஷார்ட் அண்ட் கிறிஸ்டியன்னு கொடுத்துருந்தோம். அப்புறம் இன்கிராம் அண்ட் ஃபிலிப்பைன் இங்கிலாந்து கொடுத்துருந்தோம். கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸில் சேஃப் கேப்டன் சாய்ஸஸில் மேக்ஸ்வெல், லின் அண்ட் ஸ்டோயினிஸ். ரிஸ்கி கேப்டன் விசி சாய்ஸஸில் இதில் ஒரு டீசெண்டான சாய்ஸ், ரிஸ்கியாக இருந்தாலும் டீசெண்ட்னா அது லாரன்ஸ் அண்ட் ஃப்ளச்சர் மட்டும்தான். மீதி 3 பேர் கம்ப்ளீட்டாக ரிஸ்க்கு தான். பட் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்றைக்கி மேட்ச்க்கு நம்ம கிட்ட இப்போ ஒரு 6 கிராண்ட் லீக் டீம் இருக்குது. இதில் 4 கிராண்ட் லீக் டீம் மெல்பர்ன் ஸ்டார் டீம் வின் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அந்த டீமோட கேப்டன் ஸ்டோயினிஸ் 2 டீமில் கேப்டன் அண்ட் மேக்ஸ்வெல் 2 டீமில் கேப்டன். அண்ட் பிரிஸ்பேன் ஹீட் டீம் வின் பண்ணால் ஆச்சரியம் இல்லை அவங்களோட பேட்டிங்கை வச்சு. பட் அது ரொம்ப பெரிய ஆச்சரியம், ஏன்னா அவங்க கிட்ட மெயின் பவுலரே இல்லை. சப்போஸ் இன்றைக்கி வின் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். மெயின் பவுலர்ஸ் இல்லாமல் ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் வச்சு தான் இன்றைக்கி போகிறாங்க. ஸோ இன்றைக்கி மேட்ச் கிராண்ட் லீக்கில் எப்படி இருக்கும்ன்றதை விட ஸ்மால் லீக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. கேம் அண்டெல்லாம் நம்ம ரீட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தோன்னா. டீம் 1ல் ஸ்டோயினிஸ் கேப்டன் அண்ட் லாரன்ஸ் விசி. அண்ட் இந்த டீமில் லின்னும் ஃப்ளச்சரும் கிடையாது. ஃப்ளச்சர் வேணும்னா நீங்கள் கார்ட்ரைடுக்கு பதில் எடுத்துக்கலாம். ஓப்பனராக இருப்பார், ஸ்டோயினிஸ் கூட விளையாடுவார். அது கார்ட்ரைட் ஒரு நம்பர் 4 விளையாடக்கூடிய பிளேயர். ஸோ ஃப்ளச்சர் வேணும்னா எடுத்துக்கலாம். அது கார்ட்ரைடுக்கு பதில் எடுத்துக்கோங்க, ஏன்னா லர்க்கின் 1 டவுனில் விளையாடுவார். அண்டு மேக்ஸ்வெல் பேட்டிங் வரலனா கூட ஒரு 2-3 ஓவர் பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த டீமில் மிலன்கோ ஒரு ஆல்ரவுண்டர், ஓரளவுக்கு சுமாரான பேட்டிங் பண்ணுவார். அவர் ஒரு 2 ஓவர் பவுலிங் போட வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்கலாம். அவர் எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். இல்லைனா பென் லாஃப்லின், இல்லைனா பாட்லெட், வேறு ஏதாவது பவுலர், பிரிஸ்பேன் ஹீட் பவுலர் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த டீமில் நான் லின்னை ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ லின்னை எடுத்துடாதீங்க. லின்னை தவிர வேறு யார் வேணும் எடுத்துக்கோங்க. ஃப்ளச்சர் வேணும்னா கார்ட்ரைட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ளச்சர் எடுத்துக்கோங்க. டீம் 2ல் ஸ்டோயினிஸ் கேப்டன் அண்ட் கூப்பர் விசி. இந்த டீமுக்கு நீங்கள் ஹீஸ்லெட்டை கூட விசியாக ட்ரை பண்ணலாம். ஹீஸ்லெட் ஓப்பனராக விளையாடினா மட்டும் விசியாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனாலும் 1 டவுன் ஆர் 4th கூட ட்ரை பண்ணலாம். பட் அவர் பெஸ்ட்டாக இருக்கும் பவர் பிளே விளையாடினார்னா. இந்த டீமில் லாரன்ஸை நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். அண்டு இந்த டீம்லேயும் நான் லின்னை ட்ராப் பண்ணியிருப்பேன். லின்னை அந்த டீம்லேயும் எடுத்துடாதீங்க. அண்ட் டீம் 3 லின் அஸ் கேப்டன் அண்ட் ஸ்டோயினிஸ் அஸ் விசி. டீம் 3ல் மேக்ஸ்வெல்லையும் லாரன்ஸையும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ் 2 டீமுக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்தாகவும் இருக்கலாம். ஸோ அந்த 2 பிளேயர் மேக்ஸ்வெல்லையும் லாரன்ஸையும் தவிர நீங்கள் வேறு யார் வேணால் எடுத்துக்கோங்க இந்த டீமுக்கு. அவங்க 2 பேரும் எடுக்காதீங்க. டீம் 4 மேக்ஸ்வெல் கேப்டன் அண்ட் லின் விசி. இந்த டீமில் ஹீஸ்லெட்டையும் ஸ்டோயினிஸையும் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸ்டோயினிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவருக்கு இப்போ ஒரு இன்ஜுரி ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. அதனால தான் லாஸ்ட்டு 3rd மேட்ச்சில் கூட விளையாடி இருக்க மாட்டார். பவுலிங்கும் அப்படியே விளையாடினாலும் இன்றைக்கி மேட்ச்சில் இவர் விளையாடுவார். பட் ஓப்பனிங் விளையாடுவார். பட் கண்டிப்பாக பவுலிங் போட மாட்டார். லாஸ்ட் சீசன்லேயே அவர் பவுலிங் போடலை, பேட்ஸ்மேனாக மட்டும்தான் விளையாடினார். அண்டு ரொம்ப ரேர் தான் அவர் பவுலிங் போடுறது பிக் பேஷில். இப்போ இன்ஜுரி ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் பவுலிங் போடவே மாட்டார். ஸோ இந்த டீமில் ஸ்டோயினிஸ் எடுத்துடாதீங்க. ஸ்டோயினிஸ் ஹீஸ்லெட்டுக்கு பதிலாக வேறு யார் வேணால் எடுத்துக்கலாம். டீம் 5
டீம் 5ல மேக்ஸ்வெல் கேப்டன் அண்ட் லாரன்ஸ் விசி. இங்கேயும் நான் ஹீஸ்லட் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஹீஸ்லட் ட்ராப் பண்ணியிருக்கேன். டீமில் எல்லாத்துலேயுமே ஹீஸ்லட் ட்ராப் பண்ணணும்னு இல்லை. ஹீஸ்லட் இல்லைனா கூப்பர், இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தர் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 பேரில் யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணிக்கோங்க, ஒருத்தர் எடுத்துக்கோங்கன்னு சொல்ல வரேன். அண்டு லாரன்ஸ் விசி அண்ட் கார்ட்ரைட்டையும் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். கார்ட்ரைட் வேணும்னா எடுத்துக்கலாம். ஃப்ளச்சருக்கு பதிலாக கார்ட்ரைட் எடுத்துக்கலாம். டீம் 6 இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டீம். Because my favorite player Lawrence as captain and Lynn as VC. And இந்த டீமில் ஸ்டார்ஸ் டீமோட பிளேயரை விசியாக போடணுன்னா ஃப்ளச்சரை ட்ரை பண்ணுங்கள் விசியாக. பிகாஸ் ஃப்ளச்சர் ஒரு அட்டாக்கிங்கான பேட்ஸ்மேன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஒரே டீம் கேப்டன் விசி ட்ரை பண்ண பிடிக்கலாம் மட்டும் அப்படி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா லாரன்ஸ் கேப்டன் லின் விசின்னு கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா லாரன்ஸ் கண்டிப்பாக ஒரு 2 ஓவராவது போடுவார், விக்கெட் எடுப்பாருன்னு அது பார்க்குறேன். 2 டீம்லேருந்து நான் 2 பவுலர் எடுத்திருக்கேன். அதனால் அது ஒரு பேலன்ஸான டீமாகவே இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான டீமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச்க்கான 6 கிராண்ட் லீக் டீமை தான் இப்போ நம்ம பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.